Vivo அவங்களோட X சீரிஸில் X200 FE அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் ஆல்ரெடி சைனாவில் அவைலபிளாக இருக்குது. இப்போ அதே ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் டிசைன். இந்த ஃபோன் ஒரு கம்ப்ளீட்டாக காம்பேக்ட் ஃபோனுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் ஃபோன் வேணும் ஆனால் பவர்ஃபுல்லான ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் தான் X200 FE மாடல். டிசைன் வைஸ் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபோன் மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று கிரே, எல்லோ அண்ட் ஃப்ராஸ்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. X200 சைஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 6.31 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் அண்ட் கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் ஒரு AMOLED பேனல் தான் தவிர உங்களுக்கு LTPO AMOLED கிடையாது. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 460 பிக்சல்ஸ் பெர் இன்ச் அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு DCI-P3 கலர் கேமன் சப்போர்ட் இருக்குது அண்ட் HDR10+ ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 nits வரைக்கும் போகும் HDR கண்டென்ட்ஸ்க்கு அண்ட் நார்மலாக ஹை பிரைட்னஸ் மூலம் உங்களுக்கு 1800 nits வரைக்கும் போகும். ஸோ டேரக்ட் சன்லைட்டாக இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், OnePlus 13s ஒரு காம்பேக்ட் ஃபோன் தான், அந்த டிஸ்பிளே கூட கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா OnePlus 13sல உங்களுக்கு LTPO கொடுத்துருப்பாங்க, எங்கள் நார்மல் AMOLED தான். மற்றபடி சிமிலரான DCI-P3 கலர் கேமன் சப்போர்ட் 10-bit சப்போர்ட் இருக்க போகுது. செகண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட Dimensity 9300+ SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். Snapdragon 8 Gen 3 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த ப்ராசஸரில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், அதில் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இதுவே OnePlus 13s கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒரு 10-15% வந்து பெட்டராகவே இருக்கும் OnePlus 13sல. பிகாஸ் Snapdragon 8 Elite யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியல் டைமில் நீங்கள் பக்கத்தில் யூஸ் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரிய போகிறதில்ல. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் 512GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. OnePlus கூட கம்பேர் பண்ணும்போது சிமிலரான ஹார்ட்வேர் தான். பட் எங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து OnePlusல UFS 4.0 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை விட பெட்டரான ரீட் ரைட் ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் OnePlus கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே பெரிய லீப் என்னென்னா இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சல் Sony IMX921 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ லோ லைட்டில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 டிகிரி வரைக்கும் நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். தேர்ட் சென்சார் 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிஸ்கோபிக் டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும் அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் இங்கே 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல கேமரா செட்டப்பாக தெரியுது இந்த X200 FE. சப்போஸ் உங்களுக்கு கேமராஸ் ரொம்ப முக்கியம், அதுவும் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் மல்டிபிள் லென்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் X200 FE உங்களுக்கு நல்ல மாடலாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் X200 FEல 6500 mAhக்கான பெரிய பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ OnePlus 13s கூட கம்பேர் பண்ணும்போது பேட்டரியோட கெப்பாசிட்டி இங்கே அதிகம். பிகாஸ் OnePlus 13sல 5850 mAh தான் பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீடும் 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்க போகுது X200 FEல. இந்த ரெண்டு ஃபோன்ஸும் X200 FEயும் சரி OnePlus 13sலையும் சரி உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP68 and 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. 5G சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் யூஏயான FunTouch OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் X200 FE உங்களுக்கு 54,999க்கு பேஸ் வேரியண்ட் 12256GB வேரியண்ட்டும் அண்ட் 59,999க்கு உங்களுக்கு 16GB RAM 512GB வேரியண்ட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வைஸ் சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க, எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் ஃபோன் வேணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், பெட்டரான கேமராஸ், நல்ல பேட்டரி பேக்கப் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
OnePlus கூட கம்பேர் பண்ணி சைட் பை சைட் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோனை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஜூலை 23லேருந்து இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கரண்ட்டாக இந்த ஃபோனுக்கு ப்ரீ ஆர்டர் ஆப்ஷன்ஸும் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.